நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய பொது வீடியோவுடைய நோக்கம், ஒரு நேரத்தில் தந்தை, மகன், கணவன், மனைவி, மகள், இந்த மாதிரியான ஒரு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிலுமே ஒரு சம்பவம் அவரவர்களுடைய ஜாதகத்தில் பொதிந்திருக்கும், பதியப்பட்டிருக்கும்னு அடிக்கடி சொல்கிறேன். அப்போ இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவி, மனைவி, ஒரு குழந்தையுடைய அம்மா இறந்துடுறாங்க. அப்போ அந்த அம்மா இறந்த அமைப்புகள், அந்த அம்மா அந்த குழந்தைக்கு தாயாகவும் ஒரு கணவனுக்கு மனைவியாகவும் இருக்கிறார் இல்லையா, அவங்க 2 பேர் ஜாதகத்திலையும் அது பதியப்பட்டிருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன். ஒரு வாரத்திற்கு முன்னாடி ஜாதகம் பார்த்த ஒரு தமிழக அரசில் வேலை செய்யக்கூடிய ஒரு அதிகார அமைப்பில் இருக்கக்கூடிய ஒருவர், குருஜி, என்னுடைய ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் என்னுடைய குழந்தையுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் என் மனைவி இறந்துட்டாங்களான்னு கேட்டார். ஒரு லேசாக பொறி தட்டின மாதிரி இருந்தது. அப்போ இதை பற்றி ஏற்கனவே நிறைய இடங்களில் விளக்கி இருக்கிறேன். அதாவது ஒரு உறவு, ஒரு பிரிவு ஏற்படுகிறது, ஒரு இழப்பு ஏற்படுகிறதுனா அது சம்பந்தப்பட்டவர்களுடைய எல்லாருடைய ஜாதகங்களையும் பதியப்பட்டிருக்கும். உண்மையில் ஒரு மிகப்பெரிய சோகம் நடக்க போகிறது அப்படின்னாலே எல்லாருடைய ஜாதகத்தையும் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். அப்படித்தான் நான் பண்ணுறேன். ஒருவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் அவர் இருப்பாரா அல்லது இறப்பாரா அப்படிங்கிற கேள்விக்கு சம்பந்தப்பட்டவருடைய ஜாதகத்தை மட்டுமல்லாமல் அவருடைய உறவுகள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் ஜாதக அமைப்புகளில் இருக்கும் அப்படிங்கிறத பதியப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. சரி, இப்போது என்னிடம் கேள்வி கேட்ட அந்த தமிழக அரசில் வேலை செய்யக்கூடிய ஒருவர், குருஜி, என்னுடைய 7ஆம் இடத்துல ராகு, மகளுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல ராகு, இதனால தான் என்னுடைய மனைவி இறந்துட்டாங்களா? அப்போ நம்முடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு பாவக சுபத்துவம், ஒரு காரக சுபத்துவம், பாபத்துவம் போன்றவைகளின் அடிப்படையில் ஒரு மரணம் எப்படி நடக்கிறது? இறந்து போன அந்த தாய்க்கு ஜாதகம் இல்லை. அப்போ கணவருடைய ஜாதகமும் இப்போது இருக்கக்கூடிய குழந்தையுடைய ஜாதகமும் இருக்குது. இப்போ இதில் என்ன ஒன்று அப்படின்னு சொன்னால், ஏன் இந்த ஜாதகத்தை ஒரு விளக்குவதற்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அவர் அதற்கு பிறகு சம்பந்தப்பட்ட அந்த மனைவியை இழந்தவர், மனைவி இறந்ததற்கு பிறகு குழந்தையை வளர்ப்பதன் பொருட்டு மனைவியின் தங்கையை 2வது திருமணம் பண்ணிக்கிட்டார். மனைவியுடைய தங்கையவே 2வது திருமணம் பண்ணிக்கிட்டார். அப்போ அந்த இப்போது இருக்கக்கூடிய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, இறந்து போன பெண்ணுடைய தங்கை, அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கு. 2 குழந்தைகளும் இந்த தாயிடம் வளருது. அப்போ தாயை இழந்த ஜாதகத்தில் 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கணும். தாய் இருக்கின்ற ஜாதகத்தில் 4ஆம் இடம் வலுவாக இருக்கணும். நம்முடைய சுபத்துவ பாவத்துவ விதி அமைப்புகள் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நல்லா தெரியணும். அப்போ ஒரு ஜாதகத்தில் இந்த அமைப்புகளை பார்த்த உடனே டக்குன்னு சொல்லிடணும். பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில், காரக சுபத்துவத்தின் அடிப்படையில். அடிக்கடி நான் சொல்கிறேன், நட்சத்திரத்தில், சாரத்தில், இப்போ கூட வாய் தவறி ஏதாவது ஒரு விஷயத்தில் மாணவர்கள் கேட்குறீங்க, இந்த சாரம் இருந்தால் அப்படிங்க ஐயா, அந்த சாரம் இருந்தால். நிச்சயமாக நட்சத்திரத்தில் எதுவுமே இல்லை, சாரத்தின்படி எதுவுமே நடக்கிறதில்ல. சாரத்தின்படி பலன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பலனே சொல்ல வராது. இப்போது நான் சொல்லக்கூடிய பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில், காரக சுபத்துவத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் நடக்கும். ஏன்னா நட்சத்திரங்களுக்கென்று தனி காரகத்துவங்கள், தனி பண்புகள், தனி செயல்பாடுகள் எதுவுமே இல்லை. நட்சத்திரங்களை நம்ம குறிக்கிறது, அந்த சாரத்தை குறிக்கிறதே நவாம்சத்தில் பாவக அமைப்புகளில் எப்படி எந்த பாவகத்தில் போய் கிரகம் உட்கார்ந்துருக்குன்றது தான். இது நிறைய ஆன்லைன் கிளாஸ்லையும் சொல்லிட்டேன், புத்தகங்களாகவும் எழுத போகிறேன். கடந்த காலத்தில் முன்னோர்கள் சில விஷயங்களை சொன்னாங்க அப்படின்றதுக்காக கண்மூடித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால பின்பற்ற முடியாது. முன்னோர்கள் சொன்னவைகள் எல்லாம் சரி அப்படிங்கிறது நிச்சயமாக ஜோசியத்தில் கிடையவே கிடையாது. காலத்திற்கேற்ப அப்டேட் பண்ணப்படக்கூடிய, முன்னாடி சொல்லியிருந்தவர் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கிறாரான்றதை கூட நம்ம இன்றைக்கு நம்முடைய அனுபவத்தின் அடிப்படையில், ஒரு 40 ஆண்டு காலம் ஒரு நீடித்த அனுபவங்கள் இருக்கும் பொழுது ஜோதிடத்தில் சில ஞானக்கண் திறக்கின்ற வேலைகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். ஆகவே இப்போது விளக்கக்கூடிய எல்லா ஜாதகங்களையும் நான் துளி கூட சார அமைப்புகளை எந்த காலத்திலையும் எடுக்கிறதுல, இத்தனை ஆயிரம் வீடியோக்களில் எந்த இடத்துலையும் இந்த நட்சத்திரத்தில், இந்த சாரத்தில் இந்த கிரகம் இருக்கிறதுனால இது நடந்ததுன்னு நான் சொல்றதே இல்லை. அப்படி சொன்னா உங்களையும் என்னையும் நானே ஏமாற்றிக் கொள்றவன் ஆயிடுவேன் அப்படின்றதுதான் உண்மை. ஆக
நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சும வலு கோட்பாட்டின் அடிப்படையில் பாவக காரக சுபத்துவ அடிப்படைகளில் எப்படி எப்படி நடக்கும், எந்த இடம், இப்போ இது விளக்குறதுக்கு இந்த 3 ஜாதகத்தையும் இப்போ போட போகிறேன். தாயை இழந்த குழந்தை, தாயை இருந்து வளர்கின்ற குழந்தை, அக்காவுடைய பெண்ணை வந்து தன்னுடைய பெண்ணா இது பண்ணி, உண்மையிலேயே அம்மாவை இழந்த குழந்தைக்கு அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரியவே தெரியாது. அம்மாவுடைய தங்கையாகிய சித்தியைத்தான் தானே அம்மாவாக நினைச்சேன். ரெக்கார்டு எல்லாத்தையுமே மாத்திட்டேன் சார் அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது என்னுடைய முதல் மனைவி என்னுடைய குழந்தையுடைய 1.5 வயசுலேயே இறந்துட்டாங்க. அவங்களுடைய தங்கச்சியைத்தான் நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இறந்து போன தாய் நம்முடைய அம்மா இறந்துட்டான்னு சொல்லிட்டு என்னுடைய முதல் பெண் குழந்தைக்கு தெரியவே தெரியாது. எல்லா ரெக்கார்டுகள்லையும் ஸ்கூல் ரெக்கார்டுலேருந்து எல்லா ரெக்கார்டுகள்லேயும் தான் அம்மான்னு சொல்லிட்டு 2வது மனைவியாக்கிய தங்கையின் பேரை தான் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதனால தன்னுடைய அம்மா இறந்துட்டாங்கன்னு கூட அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணுக்கு தெரியவே தெரியாது. என்னுடைய இப்போது இருக்கின்ற இறந்து போன என்னுடைய மனைவியின் தங்கையை தான் சொந்த அம்மாவா நினைச்சுக்கிட்டு அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு அப்படிதான் இருக்கிறாங்க. எங்க குடும்பத்திலையும் யாரும் இதை சொல்லலை. எதிர்காலத்துல யாராவது வாய் தவறி அதை சொன்னாதான் அவளுக்கு தெரிஞ்சாதான் உண்டு. மற்றபடி தாய் இல்லாத குறை எதுவுமே இல்லாமல் என்னுடைய குழந்தை வளருது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த வீடியோவோட நோக்கம், அவர் டக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டார். எனக்கு 7ல் ராகு இருக்குது, என் மகளுக்கு வந்து 4ல் ராகு இருக்குது, அதனாலதான் என் பொண்டாட்டி இறந்து போனாங்களா, என் மகளுடைய அம்மா இறந்து போனாங்களான்னு கேட்டார். இப்போது திரையில் கணவருடைய ஜாதகம் வருகிறது. தமிழ்நாடு அரசுல வேலை செய்யறார். கணவருடைய ஜாதகம் திருச்சிக்கு பக்கத்துல பிறந்தவர். பாருங்க, 10 ஜூலை 1980 8:40 இரவு திருச்சிக்கு பக்கத்துல பிறந்த ஜாதகம். மகர லக்னம், லக்னத்துல கேது, 5ல் சுக்கிரன், 6ல் சந்திரன் சூரியன் புதன், 7ல் ராகு, 8ல் குரு சனி, 9ல் செவ்வாய். பிறக்கும் போது இவருக்கு செவ்வாய் திசையில 1 வருஷம் 2 மாசம் 9 நாட்கள் மீதம் இருந்த நிலைமையில இப்போது சனி திசை அவருக்கு நடந்துகிட்டு இருக்கு. சனி திசையில அவருக்கு சுக்கிர புக்தி 11/7/2022 இருந்து 10/9/2025 வரைக்கும் இப்ப சனி திசையில சுக்கிர புக்தி நடக்குது. திரையில ஜாதகம் தெரியுது பாருங்க. அவர் கேட்ட கேள்வி 7ல் ராகு இருக்கு. நான் அடிக்கடி இன்னொன்னு சொல்லுவேன், குருதசை சுக்கிர புக்தி, சுக்கிரதசை குரு புக்தி கணவன் மனைவியை பிரிக்கும்னு சொல்லுவேன். ஒருவர் வந்து எனக்கு கணவருக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டாலே டக்குன்னு சுக்கிரபக்தி, குருதசையில் சுக்கிரபக்தியா சுக்கிரதசையில் குருபக்தியா, இந்த அமைப்புகளை தான் நான் பார்ப்பேன். இங்கே பாருங்க, இந்த கணவருக்கு குருதசையில் சுக்கிரபக்தி நடக்கும்போது 2009 குருதசையில் சுக்கிரபக்தி நடக்கும்போது சுக்கிரனை சனி பார்க்கிறார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை சனி பார்த்து குருதசையில் சுக்கிரபக்தி, குருவையும் சுக்கிரனையும் சனி பாவத்துவப்படுத்தி இருக்கின்ற நிலையில நம்முடைய பாவத்துவ கோட்பாடு இங்க வருதா. குருவையும் சுக்கிரனையும் சனி பாவத்துவப்படுத்தி இருக்கின்ற குருதசை சுக்கிர புக்தியில தன்னுடைய முதல் மனைவியை இவர் இழந்தார். சரி, ஏன் முதல் மனைவியை இழந்தார்? அடுத்து பாவக பாவத்துவத்துக்கு வரணும் இல்லையா? 7ஆம் இடத்துக்கு ராகு, அதுதான் அவர் கேட்டார். என்னுடைய 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த மாதிரி மனைவி இறந்துட்டாங்களான்னு கேட்டார். 7ல் ராகு பாவத்துவம், 8ல் சனி பாவத்துவம். 7ல் ராகு 8ல் சனி. ராசிக்கு 7ஆம் இடத்தை அப்படியே செவ்வாய் பார்க்கிறார். அதுவும் ஒரு வகையில பாவத்துவம். ராசிக்கு 7ஆம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகள்ல இல்லை. 2வது லக்னத்திற்கு 2ஆம் இடத்தையும் சனி பார்க்கிறார். ஆக 2, 7, 8 போன்ற பாவகங்கள் பாதிக்கப்பட்டாலே மன வாழ்க்கையில பாதிப்பு, மன வாழ்க்கையே ஒரு மாதிரியான அமைப்புகள்ல லேட்டான அமைப்புகள்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன்னா, இங்க பாருங்க, இவருக்கு 2009 இவருடைய 29வது வயதுல, இந்த தமிழ்நாடு அரசுல வேலை செய்யக்கூடிய இவருடைய 29வது வயதுல 1.5 வயது குழந்தை இருக்கும்போது, அப்ப 1.5 வயசுல குழந்தை இருக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட 25 வயசுல இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 25 வயசுல கல்யாணம் ஆகக்கூடாது, 33 வயசுல தான் இவருக்கு கல்யாணம் ஆகணும். நான் சொன்ன மாதிரி 7ல் ராகு, 8ல் சனி, 2ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை, ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை என எல்லாம் அமைந்திருக்கின்ற நேரத்தில் சுக்கிரனையும் அப்படியே வந்து யார் பார்க்கிறா? சனி பார்க்கிறார். இந்த அமைப்புகள்ல இவருக்கு 25 வயசுல கல்யாணம் ஆனது தப்பு. இதே இவருக்கு 33 வயது 30 தாண்டி வயது தாண்டித்து கல்யாணம் ஆயிருந்ததுன்னா அந்த கல்யாணம் நிலைச்சிருக்கும். இவருக்கு சீக்கிரமாக திருமணம் ஆன காரணத்தினால 7ல் ராகு இருக்கிற குரு சுக்கிர அமைப்புகள்ல, இப்போது நான் சொன்ன பாவத்துவத்தை இங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். குருவும் சுக்கிரனும் சனியால் பாதிப்பை அடைந்திருக்கிறார்கள். அந்த அமைப்பின் அடிப்படையில் குரு சுக்கிர புக்தியில இவருடைய முதல் மனைவி இறந்துட்டார்.
2009ஆம் ஆண்டு முதல் மனைவி இவருடைய 29 வயதுல இறந்துட்டாரு. அவர் இறக்கும்போது இந்த முதல் மனைவியுடைய பெண் குழந்தைக்கு 1.5 வயசு. சரி, அப்படியே இப்ப 2வது ஜாதகம் வந்துருச்சு. இறந்த மனைவியுடைய பெண் குழந்தையுடைய ஜாதகம் இப்போது திரையில வந்துருச்சு. இந்த குழந்தை பாருங்க 15/4/2008. இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்புல மாணவர்கள் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டாலே டக்கு 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 டக்குன்னு பலன் எப்படிப்பட்ட அமைப்புல இருக்கு, என்ன நடந்திருக்கும், என்ன நடக்கும்ன்றது தெளிவாக சொல்லிடலாம். 15/4/2008 9:54 இரவு PM இந்த குழந்தையும் திருச்சிக்கு பக்கத்துல பிறந்திருக்கு. சரி, குழந்தையுடைய ஜாதகம் இப்போது வந்துருச்சு. விருச்சிக லக்னம், 2ல குரு, 4ல ராகு, 5ல சுக்கிரன் உச்சம், 6ல சூரியன் உச்சம், 6ல புதன். அதாவது தந்தையின் அமைப்புகள் சூரியன் உச்சம்ன்றதை காட்டுது. சரி, 8ஆம் இடத்துல செவ்வாய், 10ஆம் இடத்துல சந்திரன், சனி, கேது. பிறக்கும் போது கேது தசை 2 வருஷம் 10 மாசம் 28 நாட்கள் மிச்சம் இருக்கின்ற நிலைமையில இப்ப இந்த பெண் குழந்தைக்கு சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிர தசையில சனி புக்தி 13/1/2024 இருந்து 15/3/2027 வரைக்கும். இந்த குழந்தை திரையில் தெரிகின்ற இந்த குழந்தை என்ன வயசு? 16 வயசு ஆகுது. இந்த 16 வயது குழந்தை தன்னுடைய தாயை 1.5 வயசுல 2009 இழக்கும் போது இந்த குழந்தைக்கு கேது தசையில சனி புக்தி நடந்துகிட்டு இருந்தது. இந்த கேது தசை சனி புக்தி என்பதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஜாதகத்தை பாருங்க. இப்ப ஜாதகத்தை பாருங்க. 4ல ராகு, 4ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை. ஸ்தானாதிபதியாகிய சனி அந்த இடத்துல ஒரு இடத்துல நான் தெளிவா சொல்லியிருக்கிறேன். சனி அவருடைய வீட்டை அவரே பார்த்தாலும் அவர் கெடுப்பார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். தாயை குறிக்கக்கூடிய 4ஆம் இடம் இங்கே கடுமையான நெகட்டிவ் ஆகி, சனியை குறிக்க 4ஆம் இடம் கடுமையான நெகட்டிவ் ஆகி போச்சு. ராகுவோட வீடு இருப்பு 4ஆம் இடத்துல இருக்கு. கேதுவோட தசை நடக்குது. ராகு கேதுக்கள் கிட்டத்தட்ட 2 தலையும் வாலுமா இருந்தாலும் ஒண்ணுதான். சரி, அங்கே ராகு 4ஆம் இடத்தில் இருக்க, சனியின் பார்வை 4ஆம் இடத்திற்கு இருக்க, கேது தசை சனி புத்தியில காரகனாகிய சந்திரனை பாருங்க. சந்திரனும் கேதுவும் சேர்க்க, சந்திரன் கேது ராகு 3 பேருமே சேர்க்க, சந்திரன் கேது சனி, அதாவது பாவகமும் கெட்டது, பாவகம் கெட்டு காரகன் வலுவின்றி இருக்கக்கூடிய இந்த அமைப்புல. ஆனா இதுக்கு ஒரு நிவர்த்தி என்னன்னா, குருவின் பார்வை. குருவின் பார்வை இருக்கும்போது இவங்க இறந்திருக்க கூடாதுங்களே ஐயா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரனுக்குத்தான் குருவின் பார்வை, 4ஆம் அதிபதிக்குத்தான் குருவின் பார்வை இருக்க தவிர 4ஆம் இடத்திற்கு இல்லை. இந்த பெண் குழந்தை 16 வயது பெண் குழந்தையுடைய ஜாதகத்துல சந்திரனுக்கு குருவின் பார்வை இருந்தும் ஏன் அம்மா இறந்தாங்க அப்படிங்கிற கேள்வி வந்தா, நான் இதுக்கு நிறைய தடவை பதில் சொல்லியிருக்கிறேன். அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் தாய்க்கு நிகரான ஒரு பெண் இருப்பான்ட்டு. சில பேரை பாட்டியை கூட சொல்லுவேன், சித்தி 2ஆம் தாரம்னு சொல்லுவேன். இங்க பார்த்தா பெற்ற தாயுடைய தங்கச்சியைத்தான் அப்பா கல்யாணம் பண்ணியிருக்கிறார். சித்தியைத்தான், சொந்த சித்தியை தான். 2ஆம் தாரமாக வரக்கூடிய ஒரு அன்பால இருக்கக்கூடிய பெண்களே தன்னுடைய மூத்த தாரத்து பெண் குழந்தைய நல்லா பார்த்துக்கக்கூடிய இந்த சூழல்ல கூட பிறந்த அக்காவுடைய குழந்தைய எந்த பெண்ணும் வெறுக்க மாட்டான். பேசிக்கா அப்படி ஒன்று பார்த்துக்கணும். அப்ப இந்த இடத்துல தெளிவாக உங்களுக்கு புரிய வேண்டியது, 4ஆம் பாவகத்தில் ராகு, 4ஆம் பாவகத்திற்கு சனியின் பார்வை, 4ஆம் பாவகத்திற்கு எந்த விதமான சுப தொடர்பும் கிடைக்கல. கேது தசை நடக்குது. சந்திரனும் சனியும், அதாவது கேதுவும் சனியும் சந்திரனை பீடித்து கடுமையான நெகட்டிவான அமைப்புகள்ல கேது தசை சனி புக்தியில் 4ஆம் அதிபதியுடைய புக்தியில இந்த பெண் குழந்தையுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க 1.5 வயசுல. தெளிவாக மரணம் பதியப்பட்டிருக்கா. 4ஆம் பாவகம் பலவீனமாகி 4ஆம் இடம். இதுக்கு அடுத்து இந்த குழந்தையுடைய தம்பி, இந்த 2வது தாரமாகிய சித்தியாகிய அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குல்ல, அதை இப்ப போட போறேன். அம்மா உயிரோடு இருக்கக்கூடிய குழந்தையின் ஜாதகம் எப்படி இருக்கிறது, அம்மா இறந்தக்கூடிய ஜாதகம். ஜோதிடம்ன்றது எவ்வளவு பெரிய சயின்ஸ்ன்றதை மாணவர்கள் தெரிஞ்சே ஆகணும். அப்ப 4ஆம் பாவகம் இங்கே பலவீனமாகி 4ஆம் பாவகத்தை சனி பார்த்து 4ஆம் பாவகாதிபதி அங்கே குருவின் பார்வையில இருந்தாலும் கூட பாவகம் கெட்டிருக்கின்ற பாவக பாவத்துவம், 4ஆம் பாவகம் பாவத்துவமாக இருக்கின்ற காரணத்தினாலும் கேது தசை நடந்த காரணத்தினால, ராகு கேதுக்களுடைய தசை நடந்து பாவக காரகனாகிய சந்திரன் பாதிக்கப்பட்ட காரணத்தினால 1.5 வயசுல இந்த குழந்தை தாயை இழந்துருச்சு. ஆனா 1.5 வயசுன்றது தெரியாத வயசு.
தாயை இழக்கக்கூடிய மன அழுத்தம் உங்களுக்கு வரணும்னா சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கணும். சந்திரன் வந்து அமாவாசை அமைப்புகளில் பாதிக்கப்பட்டிருக்கணும். இது வந்து அமாவாசை அமைப்புகளில் இல்லை, வளர்பிறை சந்திரனாகவே இருக்கிறார். 1.5 வயசுல உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு 5 வயசு 6 வயசுல கூட உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு டீனேஜாக 10-12 வயசுல நீங்க இருக்கும்போது தான் உங்களுக்கு அம்மா இறந்துட்டாங்கன்னா நிச்சயமாக அது 2 கட்டான் வயசை தாண்டினது ஒரு மிகப்பெரிய இழப்பாக மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். எதுவுமே தெரியாத ஒரு அமைப்புல உங்களுக்கு இழக்கும் போது அங்கே சந்திரன் எவ்வளவு இதா இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. அதாவது இழப்பை உணர்வது உங்களுடைய மனம். அந்த மனம் எப்படிப்பட்ட வயசுல அது செயல்படுமோ அப்பதான் அப்படி செயல்படணும். ஆக எல்லா நுணுக்கத்தையும் எப்படிப்பட்ட சுபத்துவம் இருக்குது, எப்படிப்பட்ட பாபத்துவம் இருக்கிறது என்பதை எல்லா நுணுக்கங்கள்லையும் கண்டிப்பாக நீங்கள் இங்கே பார்த்து கொள்ள வேண்டியதற்கான அமைப்புகள் தான் இங்கே இருக்கு. அப்ப பாருங்க, 4ஆம் பாவகம் பாவத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால பெற்ற தாய் இறந்து விட்டார். சந்திரன் சுபத்துவம், 4ஆம் அதிபதி சுபத்துவம். பாவகம் கெட்டாலும் காரகனும் அதிபதியும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பின் அடிப்படையில வீடு கொடுத்தவர் சூரியனும் உச்சமா இருக்கிறார் பாருங்க. அடிப்படையில அந்த இறந்து போன தாயினுடைய சொந்த தங்கையே வந்து 2வது அம்மாவாக வந்து இந்த பெண் குழந்தை தன்னுடைய தாய் இறந்ததே இன்னும் தெரியாம ரெக்கார்ட்ஸ் உள்பட எல்லாத்திலையுமே அம்மா பேராக தங்கையுடைய பேரை தான் அவர் கொடுத்திருக்கிறார். சொந்த இறந்து போன அம்மாவுடைய பேர் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்ல கூட கிடையாது குருஜி. இவளுக்குன்னு சரி, என்னுடைய நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் இவங்க இறந்து போனாங்கன்னு தெரியும். அம்மா இறந்து போனாங்க, அம்மாவுடைய சித்திக்கிட்ட தான் வளர்றான்னு தெரியும். மற்றபடி நாங்கள் இப்போ சென்னையில் இருக்கிறோம், ஸ்கூலுக்கு எல்லா ரெக்கார்ட்லையுமே எல்லாத்தையும் மாற்றியாச்சு. வேறு தாத்தா பாட்டி யாருமே அவளை பற்றி பேசுறதில்ல, யாருமே சொல்கிறதில்ல. அவளுடைய ஃபோட்டோ கிட்ட அப்படி இப்படி எதுவுமே கூட கிடையாது. ஒரு மாலை போட்டு அப்படி இப்படிலாம் ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அப்போ அந்த ஃபோட்டோ யாருன்ற கேள்வி வரும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆகவே என்னுடைய பெண் குழந்தைக்கு தன்னுடைய தாய் இறந்ததே தெரியாது. உங்களுடைய சுபத்துவ சூட்சுமமுல அவ்வளவு தெளிவாக வேலை செய்து நிறைய இடங்கள்ல சொல்றீங்க. சந்திரன் வலுத்திருந்தால் அதாவது முதலில் பாவத்துவத்தை அடைந்து பிற்பாடு வலுத்திருந்தால் அங்கே இன்னொரு அம்மா இருப்பாங்கன்னு நீங்க சொன்னது என்னுடைய பெண் குழந்தை அமைப்புல கரெக்டா வந்திருக்குன்னு சொல்றார். ஆக இங்க பாருங்க, 4ஆம் அதிபதியும் குருவின் பார்வை, 4ஆம் காரகனும் குருவின் பார்வை என்கின்ற அமைப்புல இந்த பெண் குழந்தைக்கு உண்மை தாய் இறந்து போய்விட்டாலும் அதற்கடுத்த ஒரு உண்மையான ஒரு தாய் என்பது கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. ஜோதிடத்துடைய இன்னொரு நிரூபணம், இந்த குழந்தைக்கு சித்தியின் மூலமாக, அதாவது இப்போ வந்து இந்த ஜாதகருக்கு தமிழக அரசில் வேலை செய்யக்கூடியவருக்கு 2வதா கல்யாணம் பண்ணவருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தையுடைய ஜாதகத்தை இப்போ போடுறேன். இந்த குழந்தை உண்மையான அம்மா கிட்ட வளருது இல்லையா, இங்க பாருங்க ஜோதிடத்துடைய ஒரு மகா பெரிய அற்புதத்தை இந்த இடத்துல நீங்க பார்க்கணும். எப்படி வந்து பாவக சுபத்துவ பாவக அமைப்புகளின் அடிப்படையில் விஞ்ஞான ரீதியாக ஒரு ஜோதிட கலையை உணர்ந்து கொள்வது என்பதற்கு இந்த குழந்தையுடைய ஜாதகமும் உதாரணம். இப்போது திரையில அந்த அம்மாவை இழக்காத 2வது மனைவிக்கு பிறந்த குழந்தையுடைய ஜாதகம் வந்துருச்சு. இங்க பாருங்க, 10 மார்ச் 2014 8:51 PM சென்னையில் பிறந்த ஆண் குழந்தை. குழந்தையுடைய ஜாதகம் துலாம் லக்னம், லக்னத்துல செவ்வாய் சனி ராகு, 4ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், 5ஆம் இடத்துல சூரியன், 7ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல சந்திரன் குரு. பிறக்கும் போது ராகு தசையில 1 வருடம் 8 மாதம் 7 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலைமையில 10 வயது குழந்தைக்கு இப்ப குரு தசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த குழந்தையுடைய அமைப்புல பாவக சுபத்துவம் எவ்வளவு தெல்ல தெளிவாக காரக சுபத்துவங்கள் இதா இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க, 4ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும், 4ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தை அடைந்திருக்கிறது. 4ஆம் அதிபதியாகிய சனி ராகுவோடு சேர்ந்து செவ்வாயோட இணைஞ்சிருந்தாலும் குரு பார்க்கிறார். ஆக இந்த இடத்துல 4ஆம் அதிபதி சனி ராகுவோடு செவ்வாய் ராகுவோடு இணைந்திருந்தாலும் இங்கே சனி துல்லியமாக குருவின் பார்வை என்கின்ற உச்சனாகி குருவின் பார்வை என்கின்ற ஒரு சுபத்துவ தன்மை அடைந்திருக்கின்ற நேரத்தில் மூத்த குழந்தைக்கு 4ஆம் பாவகம் பாவத்துவமாக இருந்த ராகு இருந்த நிலைமைகள் மாறி 4ஆம் பாவகத்துல 4வது வீட்டுல சுக்கிரன் திக்பலமாகி லக்னாதிபதி திக்பலமாகி 4ஆம் அதிபதி பரிவர்த்தனையாகி இருக்கிற நிலைமையை அந்த ஜாதகத்துல பாருங்க. ஆக 4ஆம் அதிபதி பரிவர்த்தனை, 4ஆம் இடம் சுபத்துவம், 4ஆம் அதிபதிக்கு குருவின் பார்வை, காரகனாகிய சந்திரன் குருவோடு சேர்க்க, காரகனாகிய சந்திரன் குருவோடு சேர்க்க. 4ஆம் பாவகம் பாருங்க, பார்க்கறதுக்கு பல 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 பலன் பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. 4ஆம் பாவகாதிபதி அப்படியே
சந்திரனோடு 4ஆம் காரகன் சந்திரனோடு குருவோடு சேர்ந்திருக்க, 4ஆம் பாவகத்தில் சுக்கிரன் இருக்க, சுக்கிரன் இங்கே திக்பலமாக இருக்க, அது இந்த சரவீடாக ஆகி புதனும் அங்கிருந்து 2 சுபர்கள் 4ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க பாவகம் எவ்வளவு வலிமையாக இருக்கிறது என்பதை பாருங்க. ஆக அம்மா உயிரோடு இருக்கின்ற இந்த குழந்தையுடைய ஜாதகத்துல 4ஆம் பாவகம் பரிவர்த்தனை அமைப்பிலும் புதனும் சுக்கிரனும் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்புல மிகச் சிறப்பாக இருக்கிறது. பாவகாதிபதி ராகு கூட சேர்ந்திருந்தாலும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாரு. அங்கே அப்படியே குருவின் பார்வை பாவகாதிபதிக்கும் இருக்கிறது. ஆக பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் என்பது எத்தனை தெல்ல தெளிவாக பாவத்துவத்தோடு இருந்தா ஒரு மாதிரியாக, சுபத்தன்மையோடு இருந்தா ஒரு மாதிரியாக எப்படி செயல்படுகிறது என்பதற்கு இது நல்ல உதாரண ஜாதகம். இந்த குழந்தையோட பாருங்க, உண்மையான அம்மா இருக்கிறாங்க. அம்மா கிட்ட இந்த குழந்தை 10 வயசாச்சு. இவரும் அக்காவுடைய மூத்த குழந்தை, அக்காவுடைய அமைப்புல இவரும் வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு. மிக தெளிவாக 4ஆம் பாவகம் வலுத்திருக்கிறது. சந்திரனே வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். சூரியனும் சந்திரனுமே குருவின் பார்வையில் தொடர்பு இருக்கிறாங்க பாருங்க. சூரியனும் குருவின் பார்வையில் இருக்க, சந்திரனும் குருவின் பார்வையில் இருக்க, தாய் தந்தை இருவரும் உயிரோடு இருக்கக்கூடிய அமைப்புல 4ஆம் பாவகத்தில் புதனும் சுக்கிரனும் அமர்ந்து, 9ஆம் பாவகத்தில் வளர்பிறை சந்திரனும் குருவும் அமர்ந்து, தாயும் தந்தையும், தகப்பனே தமிழக அரசுல ஒரு அதிகாரம் உள்ள ஒரு வேலையில் இருக்கிறாரு. ஆக எல்லாமே நன்றாக இந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய தன்மையை, எப்படி தாயை இழந்த ஒரு குழந்தைக்கு ஜோதிடத்துல ஜாதக அமைப்புகள்ல எவ்வளவு பாவக அமைப்புகள்ல பாவத்துவம் தெளிவாக தெரிகிறது, தாயோடும் தந்தையோடும் இருக்கக்கூடிய ஜாதகத்துல எப்படி இந்த குழந்தைக்கு தெல்ல தெளிவாக வித்தியாசம் இருக்கின்றத மாணவர்களும் ஃபாலோவர்களும் தெளிவாக புரிஞ்சுக்கக்கூடிய நல்ல ஜாதகம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.